அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிளாஸில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பார்க்கலாம். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முதன்மையானது பார்த்திங்கன்னா நர்மதை நதியானது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது. 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுதுங்க. இதனுடைய நீளம் 1312. அதாவது இதை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா பார்த்துக்கோங்க. நர்மதைக்கு வயசு எவ்வளோங்க? 1312. நர்மதைக்கு வயசு 1312. ஓகேங்களா? இது 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்குது. எந்த கடலில் கலக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காம்பே வளைகுடாவில் அரபிக்கடலில் தான் கலக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நர்மதை ஆறு தான். மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறுனா நம்ம நர்மதை நதியை தான் சொல்லலாம். இதனுடைய துணை ஆறுகள் பாருங்கள்: பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர். ஓகேங்களா? துணை ஆறுகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொறுத்துகவில் இல்லை தனியாகவும் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நர்மதா நதியானது மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுதுங்க. இதனுடைய நீளம் 1312 கிலோமீட்டர். 27 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்குது. காம்பே வளைகுடாவில் அரபிக்கடலில் தான் கலக்குது. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு. இதனுடைய துணை ஆறுகள் பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கா, டவா, கோலர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தபதி ஆறு. இதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் பெட்டுல் மாவட்டத்தில் முல்டாய்ங்கிற இடத்துல 752 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 724 கிலோமீட்டர். தபதியினுடைய நீளம் 724 கிலோமீட்டர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் தான் கலக்கும். காம்பே வளைகுடாவில் அரபிக்கடலில் தான் கலக்குது. தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றாகவும் கருதப்படுது. இதனுடைய துணை ஆறுகள் வாகி, கோமை, அருணாவதி, ஹனேர், நீசு, புரே, பஞ்சரா அண்டு போரி. ஓகேங்களா? தபதியானது மத்திய பிரதேசம் பெட்டுல் மாவட்டம் முல்டாய்ங்கிற இடத்துல 752 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதனுடைய நீளம் 724 கிலோமீட்டர். காம்பே வளைகுடாவில் அரபிக்கடலில் கலக்குது. தீபகற்ப இந்தியாவின் முக்கிய ஆறுகளில் ஒன்றாகவும் கருதப்படுது. இதனுடைய துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா வாகி, கோமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சரா, போரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாகி. இதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் உற்பத்தி ஆகும். இந்த ஆறு பார்த்தீங்கன்னா கடகரேகையை 2 முறை கடக்கும். ஓகேங்களா? மாகி நதியானது கடகரேகையை 2 முறை சந்திக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆறும் என்ன ஆகுங்கன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ஒன்று. ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது. அரபிக்கடலில் கலக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூனி ஆறும் என்ன ஆகுன்னா ஆரவல்லி மலைத்தொடரில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்கக்கூடியது. ஓகேங்களா? மாகியானது மத்திய பிரதேசத்தில் உற்பத்தி ஆகுது. கடகரேகையை 2 முறை சந்திக்கக்கூடியது. சபர்மதி ஆறு ஆரவல்லி மலைத்தொடர் அரபிக்கடலில் கலக்கும். லூனி ஆறானது ஆரவல்லி மலைத்தொடர் அரபிக்கடலில் தான் கலக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம கிளாஸில் இமயமலையில் உருவாகும் ஆறுகள், தீபகற்ப ஆறுகளை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வேறொரு டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.